முத்துக்காளை என்றதும் நம் நினைவுக்கு வருவது அவர் ஒரு காமெடி நடிகர் தானே என்பதுதான். ஆனால் அவர் ஒரு சிறந்த கராத்தே மாஸ்டர், 3 பட்டங்கள் வென்ற பட்டதாரி, சிலம்ப விளையாட்டு வீரர், ஜிம்னாஸ்டிக் வீரர், தையற்கலை நிபுணர், கார்பெண்டர், இப்படி பன்முக திறமை கொண்டவர்தான் இந்த முத்துக்காளை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சங்கம்பட்டி எனும் ஊரில் வசித்து வரும் திரு சுப்பையா தேவர் என்பவருக்கு மகனாக 1965ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் முத்துக்காளை. 4 தங்கைகள், 2 அண்ணன்கள் என மொத்தம் 9 பேர் கொண்ட பெரிய குடும்பம்தான் இவருடையது. சத்திரப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தபோது வெறும் 3 ரூபாய்க்கு கணக்கு புத்தகம் வாங்க முடியாமல் அந்த பள்ளியிலிருந்து வெளியேறினார். வறுமையில் வாடிய தன் குடும்பத்தை மீட்க தன் அப்பா சொன்னபடி பக்கத்து ஊரில் உள்ள ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு சென்றார். அந்த மளிகை கடையில் காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை கடுமையாக உழைத்த போதும் மாத சம்பளமாக வெறும் 40 ரூபாய் மட்டுமே ஊதியமாக கிடைத்தது. வேலை பளுவை தாங்க முடியாத நிலையில் தானும் கடன் வாங்கியாவது மற்றவர்களைப் போல் படித்திருக்கலாமோ என்று எண்ணினார். தன்னுடன் படித்தவர்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் மட்டும் 6ஆம் வகுப்பு படிக்க வேண்டுமே என எண்ணி வெட்கப்பட்டு அந்த மளிகை கடையிலேயே வேலை பார்த்து வந்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த மளிகை கடையில் வேலை பார்த்து வந்த அவர் அதன் பிறகு பவர்லூம் என்று சொல்லப்படும் விசைத்தறி ஆலையில் வேலை கிடைக்கவே அந்த வேலையில் சேர்ந்தார். அந்த விசைத்தறி ஆலையில் 8 மணி நேரம் மட்டுமே வேலையும் அதன் அருகிலேயே சினிமா தியேட்டரும் இருந்ததால் முத்துக்காளைக்கு வசதியாக போய்விட்டது. அந்த பவர்லூம் தொழிற்சாலையின் மிக அருகில் குமரன் தியேட்டர் என்கிற ஒரு சினிமா தியேட்டர் இருந்ததால் வேலை பார்த்து கொண்டே விடுமுறை நாட்களில் அந்த தியேட்டருக்கு சென்று எம்ஜிஆரின் திரைப்படங்களை கண்டுகளித்தார். தமிழ் படங்கள் என்றால் எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்களின் படங்களையும், ஆங்கில படங்கள் என்றால் புரூஸ்லி, ஜாக்கி சான் போன்றவர்களின் படங்களையும் பார்த்து அவர்களின் தீவிர ரசிகராகவே மாறினார். புரூஸ்லியை போல் தானும் ஒரு நல்ல சண்டை கலைஞராக வர வேண்டும் என முடிவெடுத்து கராத்தே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஒன்றல்ல இரண்டல்ல, தொடர்ந்து 5 ஆண்டுகள் கராத்தே கற்று வந்த இவர் கராத்தேவில் பிளாக் பெல்ட்டையும் வென்றார். நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்ற பழமொழிக்கு ஏற்ப தான் கற்றுத்தேர்ந்த கராத்தே கலையை தனது ஊரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கும் இலவசமாக கற்றுக் கொடுத்து அந்த ஊருக்கே கராத்தே மாஸ்டராக மாறினார். கராத்தே மட்டுமல்லாமல் சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஸ்கேட்டிங் போன்ற மற்ற தற்காப்பு கலைகளையும் அந்த இளம் வயதிலேயே கற்று தேர்ந்தார். சினிமாவில் சண்டை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்தையும் கற்றுவிட்டேன், இனி மெட்ராஸுக்கு சென்று சினிமாவில் நடிக்க வேண்டியதுதான் பாக்கி என்று சொல்லி சினிமாவை எளிதாக நினைத்தார். 6வது படிச்சுட்டு அங்க போய் என்ன செய்ய போறேன்னு பலரும் கிண்டல் செய்ததால் டுட்டோரியல் கல்லூரியில் சேர்ந்து 8ஆம் வகுப்பையும் பிறகு 10ஆம் வகுப்பையும் முடித்தார். விவரம் தெரியாத அந்த வயதில் சினிமாவை எளிதாக நினைத்து வாய்ப்பு தேடி சென்னைக்கு சென்று ஏவிஎம் ஸ்டுடியோவின் வாசல் கேட்டை தட்டினார். கதவை திறந்த வாட்ச்மேன் முத்துக்காளையை பார்த்து கோபமடைந்து, வெளியே போடா நாயே, உன்ன மாதிரி 1000 பேர் வர்றாங்க, இதே வேலையா போச்சு என்று அதட்ட கண்கலங்கி போனார் முத்துக்காளை. பிறகு சென்னையில் பல இடங்களில் ஏறி இறங்கி சினிமா வாய்ப்புகளை தேடி பார்த்த போதும் வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பினார். இப்படியே சென்னைக்கு வாய்ப்பு தேடி வருவதும் பிறகு வாய்ப்பு கிடைக்காமல் திரும்பி செல்வதும் இவருக்கு வாடிக்கையாகி போனது. ஊருக்கு திரும்பி செல்லும் போதெல்லாம் ஊர்க்காரர்கள் கிண்டல் செய்வார்கள் என்பதற்காக இரவில்தான் வீட்டிற்கு செல்வார். அதேபோல் மறுநாள் விடிவதற்குள் வேலைக்கு சென்று விடுவார். இதையெல்லாம் கவனித்து வந்த விசைத்தறியின் உரிமையாளர் முத்துக்காளையை அழைத்து, உனக்கு சினிமாலாம் தேவையா? உன் மூஞ்சிய முன்ன பின்ன கண்ணாடியில பார்த்திருக்கியா? உன் உடம்புக்கும் ஃபைட்டருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று சொல்லி ஒழுங்கா வேலைக்கு வர்ற வழியை பாரு என்று அறிவுரை சொல்வது போல் அசிங்கப்படுத்தினார். அசிங்கத்தை எல்லாம் அசால்ட்டாக நினைத்த முத்துக்காளை மீண்டும் சென்னைக்கு கிளம்பினார். சென்னையில் தெரு தெருவாக வாய்ப்புகளை தேடி அலைந்தார். அந்த சமயத்தில் இயக்குனர் ஒருவரிடம் வாய்ப்பு கேட்க, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு உனக்கு ஸ்டன் மாஸ்டர் கனவு கேட்குதா என்று விரட்டி அடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் முத்துக்காளையின் நிலைமை ஒரு டீக்கு கூட வழி இல்லாமல் போனதால் சினிமாவை மட்டும் நம்பி இருக்காமல் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளலாம் என முடிவெடுத்தார். சாலி கிராமத்தில் இருந்த திரு சாமிநாதன் டெய்லர் என்பவரிடம் தையல் தொழிலை சில ஆண்டுகள் கற்றுக்கொண்டார். சென்னையில் முறையாக கற்றுக்கொண்ட தையல் தொழிலை தன் சொந்த ஊருக்கு எடுத்து சென்று தன் குடும்பத்தில் உள்ள 4 அண்ணன்கள் 2 தங்கைகள் என அனைவருக்கும் அந்த தையற் கலையை கற்றுக் கொடுத்து அந்த ஊரிலேயே மெட்ராஸ் டெய்லர் என்ற பெயரில் கடையை துவக்கினார்.
மெட்ராஸ் டைலர் என்ற அந்த கடை இன்றும் அங்கு சிறப்பாக இயங்கி வருகிறது. இப்படியே தையல் வேலை பார்த்து கொண்டிருந்தால் தன் சினிமா கனவு சிதைந்து விடும் என்று நினைத்த முத்துக்காளை மீண்டும் சென்னையை நோக்கி புறப்பட்டார். இந்த முறை எப்படியாவது ஏவிஎம் ஸ்டுடியோவிற்குள் நுழைந்து விட வேண்டும் என்று நினைத்த இவர் அந்த ஸ்டுடியோவில் கார்பெண்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள் என்பதை அறிந்து தானும் கார்பெண்டர் தான் என்று கூறி வேலைக்கு சேர்ந்தார். ஏவிஎம் ஸ்டுடியோவின் உள்ளே கார்பெண்டருக்கு உதவியாளராக வேலை செய்த இவர் அதன் பிறகு அந்த வேலையை கற்றுக்கொண்டு சுமார் 3 ஆண்டுகள் கார்பெண்டராகவே வேலை செய்தார். இப்படியே போனால் ஸ்டண்ட் கலைஞராக முடியாது என்பதை உணர்ந்த இவர் மீண்டும் சண்டை பயிற்சியை ஆரம்பித்தார். சாலி கிராமத்திலிருந்து மெரினா கடற்கரைக்கு தினமும் சைக்கிளில் வந்து பல்ட்டி அடித்து சண்டை பயிற்சி செய்தார். அந்த சமயத்தில் அவருடைய சைக்கிள் பல முறை பஞ்சர் ஆகியுள்ளது. அப்படி பஞ்சர் ஆகும் போதெல்லாம் பஞ்சர் ஒட்டுவதற்கு கூட காசில்லாமல் சுமார் 12 கிலோமீட்டர் வரை தன் சைக்கிளை தள்ளிக்கொண்டே சென்றுள்ளார். இப்படியே போய்கொண்டிருந்த முத்துக்காளையின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்றால் அது 1997ஆம் ஆண்டு நடந்த ஸ்டண்ட் யூனியன் தேர்வில் தேர்வாகி அந்த யூனியனில் உறுப்பினராக மாறியதுதான். அந்த உறுப்பினர் அட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே வரும் சமயத்தில் ஸ்டண்ட் சிவாவிற்கு ஒரு ஸ்டண்ட் கலைஞர் தேவைப்பட்டதால் எதேச்சையாக எதிரே வந்த முத்துக்காளையை பார்த்த சிவா அவரை அழைத்து தனது காதலுக்கு மரியாதை என்ற படத்தில் தன்னுடன் பணியாற்றுமாறு கூறினார். காதலுக்கு மரியாதை என்ற படத்தில் பணியாற்றும் போது நம் இளைய தளபதி விஜய்க்கே கராத்தே கற்றுக் கொடுத்துள்ளார் இந்த முத்துக்காளை. முத்துக்காளைக்கு ஸ்டண்ட் மட்டுமல்ல காமெடியும் செட் ஆகும் என்று சொன்ன இயக்குனர் SP ராஜ்குமார் தனது பொன்மனம் என்ற படத்தில் முத்துக்காளையை காமெடியனாக அறிமுகம் செய்தார். ஏவிஎம் ஸ்டுடியோவில் திருவோடு ஏந்தி பிச்சைக்காரராக நடித்துவிட்டு வெளியே வரும்போது அந்த ஸ்டுடியோவின் கேட்டில் நின்ற வாட்ச்மேன் இவர் நடிகர் என்று தெரியாமல் பிச்சைக்கார நாய எப்படிடா உள்ள வந்த என்று விரட்டியுள்ளார். பிறகு அங்குள்ளவர்கள் இவர் நடிகர் என்று சொல்ல எனக்கு அடையாளமே தெரியல என்று சொல்லியுள்ளார் அந்த வாட்ச்மேன். இத்தனைக்கும் அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் 2 ஆண்டுகள் கார்பெண்டராக பணியாற்றியவர்தான் இந்த முத்துக்காளை என்பது ஒரு வேதனையான உண்மை என்றே சொல்லலாம். அதே போல பிச்சைக்காரராக வேஷம் போட்டுக்கொண்டு சப்வே ஒன்றில் நின்று கொண்டிருந்த முத்துக்காளையை பார்த்த ஒரு அம்மா அவர் நடிகர் என்று தெரியாமல் தன்னிடம் இருந்த சில்லறை காசை அவரின் தட்டில் போட்டு சென்றுள்ளார். இதை தூரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்த இயக்குனர் பாக்யராஜ் நீ ஜெயிச்சுட்டப்பா என்று முத்துக்காளையை பாராட்டியுள்ளார். முத்துக்காளைக்கு திருமண வயது வந்தபோதும் அவருக்கு யாருமே பெண் கொடுக்க முன் வரவில்லை. அந்த சமயத்தில் இவரின் அக்கா மகளான மாலதி என்பவர் முத்துக்காளையை விரும்புவதாக சொல்லவே அவரது வீட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சினிமாவில் கூட்டத்தில் ஒருத்தனா வந்துட்டு போறவனுக்கு என்ன வருமானம் வரும், அவனை போய் கட்டிக்கிறங்கிறியே நீ என்ன பைத்தியமா என்று அந்த பெண்ணின் வீட்டில் கேட்க அதையெல்லாம் மீறி தன் மாமனைத்தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதமாக இருந்தார் மாலதி. 13/11/2005 அன்று முத்துக்காளை மாலதி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு வாசன் முரளி என்கிற ஒரு மகனும் உள்ளார். நடிகர் முத்துக்காளையின் திருமண வரவேற்பில் நடிகர் வடிவேலும் நடிகர் விவேக்கும் ஒன்றாக வந்து கலந்து கொண்டதோடு இருவரும் சேர்ந்து போட்டோவும் எடுத்துக்கொண்டது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்றே சொல்லலாம். முத்துக்காளையின் திருமண வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருந்த நிலையில் அவர் வடிவேலுவுடன் சேர்ந்து நடித்தது மேலும் சிறப்பாக அமைந்தது. என் புருஷன் குழந்தை மாதிரி என்ற படத்தில் நடிகர் வடிவேலுவுடன் இணைந்து செத்து செத்து விளையாடுவோமா என்ற காமெடியின் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து புகழின் உச்சிக்கே சென்றார். புகழின் உச்சியில் இருந்த சமயத்தில் அல்வா வாசு என்பவருடன் சேர்ந்து கொண்டு குடிக்க ஆரம்பித்தார். பிறகு குடிக்கு அடிமையாக மாறினார். முத்துக்காளை குடிப்பதால் ஷூட்டிங்கிற்கு சரியாக வரமாட்டார் என்று பல இயக்குனர்கள் நினைத்து அவரை தவிர்க்க நினைத்ததோடு அவர் குடிக்காமலே ஷூட்டிங்கிற்கு வந்தாலும் அவர் குடித்துவிட்டு தான் வந்திருப்பார் என்று நினைத்து அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்தனர். முத்துக்காளையின் பரிதாப நிலை, திடீர் மரணம் என்றெல்லாம் புரளிகள் கிளம்பியது. குடித்து குடித்து மூளை மழுங்கி போனதால் முத்துக்காளைக்காகவே ஏற்பாடு செய்திருந்த அவரின் 50வது ஆண்டு விழாவில் ஒரு சிறிய வசனம் கூட பேச முடியாமல் கோவை சரளாவின் முன்னால் அவமானப்பட்டார். என்னனே முன்னெல்லாம் பக்கம் பக்கமா வசனம் பேசுவீங்க, இப்ப என்னனே ஆச்சு என்றார் கோவை சரளா. தன்னிடம் இருந்த ஒரே காரை விற்றார். தன் ஒரே மகனுக்கு ஸ்கூல் பீஸ் கட்ட முடியாமல் தவித்தார். இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த நடிகர் வடிவேலு முத்துக்காளையை அழைத்து முதல்ல அல்வாவாசு சாக போறான், அடுத்து நீ சாக போற என்றார். அவர் சொன்னது போலவே அல்வாவாசு திடீரென்று ஒரு நாள் இறந்து போகவே
மரண பயம் என்று சொல்வார்களே, அந்த பயம் முத்துக்காளையை தொற்றி கொண்டது. நமக்கு நல்ல பிள்ளை இருக்கான், நல்ல பொண்டாட்டி இருக்கா, நாம இப்படி குடிக்கலாமா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டதோடு அந்த குடியை விட்டே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆல்கஹால் அனானிமஸ் என்ற மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து 5 ஆண்டுகள் போராடி குடிப்பழக்கத்தில் இருந்து முழுமையாக மீண்டார். தன் ஒரே மகனை பள்ளிக்கூடம் ஒன்றில் சேர்க்க செல்லும் போது அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா என்று கேட்க, டிகிரி காப்பி கூட குடிச்சதில்லைன்னு சொன்னார் முத்துக்காளை. அப்படியானால் இந்த பள்ளியில் உங்கள் மகனுக்கு சீட் கிடையாது என்று சொல்லி அசிங்கப்படுத்தவே தான் எப்படியாவது படித்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தார் முத்துக்காளை. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2017ஆம் ஆண்டு BA வரலாறு, 2019ஆம் ஆண்டு MA தமிழ், பிறகு BLit என 3 பட்டங்களை வென்று சாதனை படைத்தார். 58 வயதில் 3 பட்டங்களை வென்ற முத்துக்காளையை சிறப்பு விருந்தினராக அழைத்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், படிப்புக்கு வயசு தடையில்ல, எல்லாரும் இவரை மாதிரி இருக்கணும் என்று பாராட்டியுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 438 மதிப்பெண் பெற்ற தன் மகனை நல்ல கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் முத்துக்காளை. ஆனால் அதற்கான பணம் அவரிடம் இல்லாததால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உதவியை நாடினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முயற்சியால் முத்துக்காளையின் ஒரே மகனுக்கு தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் நடத்தி வரும் தனது வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிகாம் சீட் கொடுத்ததோடு அந்த படிப்புக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார். 30 ஆண்டுகளில் 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த போதும் சென்னையில் ஒரு வீடு வாங்கி குடியேற முடியாத நிலையில் தனது சொந்த ஊரான ராஜபாளையம் அருகே உள்ள சங்கம்பட்டியில் சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் செய்தார். 3 டிகிரி முடித்துள்ள முத்துக்காளை மேலும் PhD எனும் ஆராய்ச்சி படிப்பு படிக்க ஆசைப்பட்டார். PhD படிக்க வேண்டுமானால் 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். ஆனால் இவரோ 10ஆம் வகுப்பு தான் முடித்துள்ளார். ஆதலால் இப்போது மகன் கல்லூரிக்கு போக தந்தை 12ஆம் வகுப்பு படிக்கிறார். சாகிற வரைக்கும் நடிக்கிறனோ இல்லையோ, ஆனா நிச்சயம் படிப்பேன் என்கிறார் இந்த முத்துக்காளை. ஒரு சாமானியருக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.